முத்துவேலும் சக்திவேலும் என்னதான்டா பண்ணுறது, இந்த நகையை இவ என்னதான் பண்ணியிருப்பா, ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வடிவு நகையை ஏதோ பண்ணியிருக்கா, அதை என்னன்னு மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இவளை வீட்டை விட்டு அடிச்சு துரத்தி விட்டுறலாம் அப்படி மாதிரி யோசிக்கிறாங்க. எனக்கு என்னமோ என்ன டவுட்டாகவே இருக்குது, இந்த நகையை வந்து அவள் பொண்ணுக்கு எதுவும் கொடுத்துருப்பாலும் டவுட்டாக இருக்கணும் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, அதுக்கு முத்துவேலு அப்போல்லாம் கொடுத்துருக்க மாட்டா சக்திவேலு, எனக்கு நல்லா தெரியும், இவ கொடுத்துனானா என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத இவன் நல்லாவே புரிஞ்சிருப்பா, அதனால இவ குடுத்துருக்க மாட்டா அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பழனி வரான். பழனி வந்த உடனே பழனிகிட்ட வச்சு போட்டு பார்த்தா நமக்கு என்ன அப்படிங்கிற மாரி முத்துவேல் சொல்றாரு. உடனே சக்திவேலு வந்த பழனிகிட்ட, "ஏய் பழனி, நம்ம ராஜி என்னடா பண்றா?" அப்படின்னு கேட்க, "என்னண்ணே பொறுப்பா ராஜிய பத்திலாம் விசாரிக்கிறீங்க? அப்போலாம் விசாரிக்க மாட்டேன்னு நீங்க." "இல்லடா, அவங்க அம்மா சொல்லிட்டு இருந்தா, இது மாரி ராஜி ஏதோ பண கஷ்டத்துல இருக்கா. ஏதோ கதிர் படிக்கிறதுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் ராஜுக்குன்னு நம்ம கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச நகை நிறையா இருக்குது, அதில் கொஞ்சம் போட்டு விடலாமா அப்படின்ற மாதிரி யோசித்தேன் அப்படிங்கிற மாதிரி சத்துவல் சொல்ல, பழனிக்கு கொஞ்சம் டவுட் வருது. என்னடா இவனுங்க இந்த அளவுக்கு நல்லவனுங்க கிடையாது, ஏதாவது சதி திட்டம் போகிறானுங்களா இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனி, அப்படிலாம் ஒன்றும் இல்லையேண்ணே, அப்படி ஒன்றும் ராஜு கதிரும் பேசுகிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்ல, உனக்கு தேவைன்னா சொல்டா, ராஜுக்கு தேவைன்னு நான் கேள்விப்பட்டோம், அதுக்காக சொல்கிறேன், நகையை கொஞ்சம் தரோம், கொண்டு போய் ராஜிட்ட கொடுக்குறியா, ராஜிட்ட கேட்டு வரியான்னு கேட்க, சரின்னு சொல்லி பழனி எல்லாத்தையுமே உண்மைதான் நம்பி பழனி நிறையா அங்கே பாண்டியன் வீட்டுக்கு போகிறாரு. அப்போதைக்கு பாண்டியன், கோமதி, மயிலுன்னு சொல்லி எல்லாருமே இருக்காங்க. அதனால் பழனி எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கார். அங்கே எப்போதும் போல் மயில் போயிட்டு வந்ததை பற்றிலாம் விசாரிக்கிறாங்க, பேசுகிறாங்க. எல்லாத்தையும் பேசி முடித்த கையோட அதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தோம்னா பழனி என்ன பண்ணுறான், நேராக ராஜியை பார்க்கலான்ட்டு போகிறான். அப்போதைக்கு மீனா இருக்காங்க. "என்ன சித்தப்பா, என்ன இந்த பக்கம் சுற்றிட்டு இருக்கீங்க, குட்டி போட்ட பூனை மாதிரி, சாப்பிட்டீங்களா இல்லையா?" "அதெல்லாம் சாப்பிட்டேன்ப்பா, சும்மா தான் இங்கே வந்தேன்." "ஏன் கடையில் வேலை இல்லையா?" "ஐயோ, மாமா வேலை கொடுத்துருக்காரு, போகணும், மாமாவுக்கு மட்டும் இங்கே சுற்றிட்டு தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன், என் மேலே கொலை கண்டாயிடுவாருப்பா அப்படின்னு சொல்ல, சரி சரி சித்தப்பா, போய் வேலையை பாருங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து கிளம்பி அந்தாண்ட போகிறாங்க. அப்போதைக்கு ராஜுகிட்ட போயிட்டு பேசுகிறாரு. "ராஜு, இது மாதிரி அவங்க அப்பாவை பார்த்தேன், அப்பா சித்தப்பாவையும், ஏதோ கதிர் ஏதோ கஷ்டப்படுறான், பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் காதுக்கு போணுச்சான், அதனால ஏதாவது பணம் நகை தேவையா அப்படிங்கிற மாதிரி கேட்டாருப்பா அப்படின்னு சொல்ல, ராஜு ஒன்று, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே சித்தப்பா, அப்படி யார் சொன்னா உங்களுக்கு? இல்லைப்பா, நான் வீட்டுக்கு போகும்போது அண்ணன் தான் சொன்னானுங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தப்பா, நாங்களாம் அப்படி எதுவும் பேசிக்கவும் இல்லை, யார்ட்டையும் சொல்லவும் இல்லை, அவங்க தான் வேறு ஏதாவது பிளான் பண்ணி உங்களை எதனா பிரச்சனையில் மாட்டிட போகிறாங்க சித்தப்பா, நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க அப்படின்னு சொல்ல, பழனி ஒன்று, அப்புறம் எதுக்காக இருக்கும் இந்த முத்துவேலும் சக்திவேலும் நம்மள தேவையில்லாமல் கூப்பிட்டு இப்படி சொன்னானுங்க அப்படிங்கிற மாதிரி பழனி யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போதைக்கு பார்த்து பாண்டியன் கூப்பிட்டு, "டேய் பழனி, என்ன பண்ணுறீங்க, இங்கே வா, கொஞ்சம் வேலை இருக்கு பாரு" அப்படின்னு சொல்ல, பழனியும் அங்கேருந்து இங்கே வந்துடுறாரு. அதுக்கு பிறகு பழனி எப்படியாவது அந்த சைடு போயிட்டு முத்துவேல் சக்திவேல் என்ன பண்ணுறானுங்க அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி பழனி போயிட்டு இருக்கும்போது சக்திவேலு திரும்ப பழனியை பார்த்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வராரு. அழைச்சிட்டு வந்தோடனே, "என்னடா பழனி, போய் ராஜிட்ட கேட்டியா, இல்லை கதிர்கிட்ட கேட்டியா, ஏதாவது தேவைப்படுதாமா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்கண்ணே ராஜி அப்படின்னு சொல்கிறாங்க. "சேர்றா பழனி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ராஜிக்காக ஒரு நெக்லஸ் ஒன்று எடுத்து வச்சோம், அது எப்போதுமே கழுத்தில் போட்டுக்கலாம், அதை எடுத்துன்னு போய் அவள்கிட்ட கொடு, பாவம் வெறும் கழுத்தாக இருக்க போகிறா, அதை போட்டுக்கிட்டோம்" அப்படின்னு சொல்ல, "ஏண்ணே, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லண்ணே, பரவாயில்லண்ணா" அப்படின்னு சொல்ல, "இருக்கட்டும்டா பழனி, எடுத்துகிட்டு போடா" அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் ராஜுவோட அம்மா முழிச்சிட்ருக்காங்க. இவங்க எதையோ பிளான் பண்ணி தான் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு, டக்குன்னு பழனி அந்த நேரத்தில் வாய விட்டுறாங்க. "அண்ணா, இப்பயாச்சும் உங்களுக்கு ராஜு மேலே பாசம் வந்துச்சு" அப்படின்னு சொல்ல, "அதுக்கு என்னடா பண்ணுறது, பெத்த பொண்ணாச்சே, பாசம் இல்லாமல் இருக்குமா" அப்படின்னு சொல்ல, "அட போங்கண்ணே, உங்களுக்கு தான் பாசம் இப்போ வந்திருக்கு, ஆனால் அன்னைக்கெலாம் பாருங்கள் அப்பயே பாசம் வந்துடுச்சு" அப்படின்னு சொல்ல, "என்னடா சொல்கிற" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அங்கே அவங்க அண்ணி கண்ணை காட்டுறாங்க, "சொல்லாதீங்க சொல்லாதீங்க" சொல்லிட்டு. ஆனால் பழனிக்கு ஒன்றுமே புரியல. "இல்லைண்ணே, அண்ணி அன்னைக்கே ராஜி இது மாதிரி வெறும் கழுத்தா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு நகைலாம் கொடுத்தாங்க, அதுதான் ராஜி போட்டிருக்கு இப்போ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேணாண்ணா" அப்படின்னு சொல்ல மாட்டிக்கிறாங்க அவங்க. ஸோ அவ்வளோதான், முத்துவேலுக்கு சரியான கோவம் வருது. நேராக அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு வந்து அவங்க மனைவியை வெளியே தள்ளுறாங்க. "உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இவ்வளோ தான் சொல்லியும் நகையை எடுத்துகிட்டு போய் அவள்கிட்ட கொடுத்துருப்ப, அவளே ஒரு ஓடுகாலி, அவளுக்கு போய் நகையை கொடுக்குறியா, இதோட உன்னுடைய புருஷன் பொண்டாட்டி உறவு அறுந்து போச்சுடி, இதுக்கப்புறம் நீங்கள் வரவே கூடாது" அப்படின்னு சொல்லி வெளியே ஒன்று தள்ளுறாங்க. அதை பார்த்த ராஜு கதறி அழுகுறாங்க. "அம்மா, என்னாச்சும்மா உனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. அப்பன்னு பார்த்து பாண்டியன் உள்ளே சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த சத்தம் கேட்ட உடனே பாண்டியன் வெளியே வந்து பார்க்குறாரு. பாண்டியன் வந்த உடனே முத்துவேலு பயங்கரமாக திட்டுறாங்க. "உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என் வீட்டில் சாப்பிட்டுட்டு நான் போட்ட நகையை எடுத்துகிட்டு போய் அவளுக்கு கொடுப்ப, அவள் தான் இந்த வீடே வேணாம்னு சொல்லி போயிட்டாளே, அப்புறம் என்ன உறவு வேண்டியிருக்கு உறவு, அவள் உறவு முக்கியம் அப்படின்னா உனக்கு இனிமேல் இந்த வீட்டில் இடமே கிடையாது, அவ்வளோ தாண்டி நீ, இனிமேல் அப்படியே போயிடு, உன்னை மட்டும் இனிமேல் நான் என் மூஞ்சில் முடிச்சேன் அப்படின்னா உன்னை உயிரோடய விட மாட்டேன்" அப்படிங்கிற மாதிரி முத்துவேலு பயங்கரமாக கத்துறாங்க.
அப்போதைக்கு அந்த பக்கம் பாண்டியன் அமைதியாக இருந்தவர் டக்குன்னு முத்துவேலு திரும்பவும் அவங்க கண்ணு முன்னாடியே வந்து முத்துவேலு அவங்க மனைவி அடிக்க வரும்போது டக்குன்னு பாண்டியனுக்கு கோவம் வந்து பயங்கரமாக கத்துறாரு. டேய் என்னடா பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அடி மேலே பட்டுச்சு அப்படின்னா நீ உயிரோடு இருக்க முடியாதுன்னு சொல்லி பாண்டியன் கத்த முத்துவேலு பேச 2 பேருக்குமே வாக்குவாதம் அதிகமாக போய் ஒரு கட்டத்துக்கு மேலே அடிக்க வந்த முத்துவேலை பாண்டியன் போய் தடுத்து நிப்பாட்டுறாரு. அப்போ தான் தெரிய வருது பாண்டியனுக்கு இது மாதிரி முத்துவேல் வீட்டிலேருந்து நகை ராஜுக்கு போட்டிருக்காங்க. அந்த நகையால் தான் இவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிறத பழனி சொன்ன உடனே பாண்டியன் நேராக போய் லாக்கர் நகை எடுத்து வந்து முத்துவேல் மூஞ்சிலேயே தூக்கி எறிகிறாரு. இந்த நகைக்காக தானே இந்த அளவுக்கு நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, இந்த நகை நாங்கள் கேட்கவே இல்லையே, கேட்காதப்பயே இந்த நகைக்காக ஏன்டா இப்படி பிரச்சனை பண்ணுற, எப்போ பார்த்தாலும் பணம் காசு பணம் காசுன்னு சொந்த பந்தத்தை மதிக்காமல் இருக்கியடா அப்படின்னு சொல்லி முத்துவேலு கடுமையாக கத்திட்டு முத்துவேல் அடிக்க போகிறாரு. அப்போதைக்கு இந்த பக்கம் பாண்டியன் குடும்பத்தினர்கள் எல்லாருமே வந்து பாண்டியனை தடுத்து நிப்பாட்டி ஒரு வழியாக அழைச்சிட்டு வந்துடுறாங்க. ஸோ இது வரைக்கும் ராஜுவோடைய பிரச்சனை இல்லை, அந்த நகை எங்கே போயிருக்கும் யோசிச்சுட்டு இருந்த முத்துவேலுக்கு இப்போது பாண்டியனாலேயே சரியான ஒரு செருப்படி பதில் கிடச்சிருக்கு.